வணக்கம், நான் உங்க மது பாலாஜி பேசுறேன். ரெமீரா டாக்ஸ் அப்படின்னு உங்க ரேணு வந்து மாதிரி யூடியூப் நடத்திட்டு வராங்க. ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிறுகதைகளை பத்தி அதுல டிஸ்கஸ் பண்றாங்க, அலசுறாங்க. அதோட நுவான்சஸ்லாம் எடுத்து சொல்றாங்க. முக்கியமா ஜெயகாந்தனோட கதைகள். அவங்க ஜெயகாந்தனோட மிகப்பெரிய ஃபேன், விசிறி. அதனால ஜெயகாந்தனோட கதைகள் எல்லாம் அதுல எடுத்துட்டு வந்து அந்த கதைகளை பத்தி சொல்லி அதோட பிளஸ் பாயிண்ட்ஸ், அதுல எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு, கதை போக்கு எப்படி இருக்கு, கேரக்டரைசேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நிறைய படங்களோட ரிவ்யூஸ், அந்த படங்களை பத்தி சமாச்சாரங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ கூட மைக்கேல் மதன காமராஜனை பத்தி ஒரு பெரிய கலந்துரையாடல் என்கிட்ட வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ற ஒரு கேரக்டர் அவங்க. ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு காமெடி படம், அது வந்து படமா பார்த்தோம், சிரிச்சோம், நம்ம கிளம்பி போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை உட்காந்து வச்சுட்டு ஒரு அனலைஸ் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருந்தது, சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது. அந்த மாதிரி தான் கதைகளும், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஜெயகாந்தனோட கதைகள் அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ அவங்களுடைய இந்த ரெமீரா டாக்ஸ் வந்து இன்னும் மேலும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். தேங்க்யூ.